திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சத்சங்கம் நாயன்மார்களுக்கு குருபூசை நிகழ்த்துகின்ற அந்த சிறப்பு ஞான வேள்வியிலே இயற்பகை நாயனாருடைய குருபூசையை ஒட்டி அடியேன் அவரை பற்றிய சிந்தனையை உங்களுக்கு வழங்குவதற்கு திருவருள் இருக்கு. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன் என்று தனியடியார்களில் இரண்டாவதாக நினைக்கப்பெறுகின்ற பெருமானாக விளங்குகின்றார். இது கொஞ்சம் நெருடலான ஒரு வரலாறு. இதை நாம நாயன்மார்களை சாதாரண மனிதர்கள் நிலையிலே வைத்து நாம சிந்திப்பதனாலே வருகிற ஒரு தடுமாற்றம். சாதாரண மானுடர்களைப் போல அவர்களை நாம் நினைத்து சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நியாயம், தர்மம், நீதி இவற்றையெல்லாம் நாம ஒப்பிட்டு பார்த்து தவறோ என்று நமக்கு ஒரு மயக்கம் வருகிறது. சூதாடுகிறார் ஒரு நாயனார். சூதாடுவது மிகப்பெரிய தவறு. ஆகையினாலே அதை ஒரு குற்றம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாயன்மார் செய்கிற பொழுது அது குற்றமில்லாமல் போகிறது. ஒரு உயிரை கொல்லுவது தவறுதான். எக்காரணம் பற்றியும் ஒரு உயிரை கொள்ளுவது தவறு. ஆனால் எல்லையிலே நுழைய முயல்கின்ற ஒருவனை நாட்டுக்காக ஒருவர் கொள்ளுகிறார் என்றால் அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது இல்லையா? ஆகையினாலே எல்லா மாண்டர்களுக்கும் ஒரே தர்மம்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய கடமையை பொறுத்து தர்மம் வேறுபடுகிறது. அவரவருடைய நியாயத்தை பொறுத்து வழிமுறை வேறுபடுகிறது. ஆகையினால இயற்பகையார் என்று சொல்லக்கூடிய நாயனார் ஒரு சாதாரணமானவர் என்று எண்ணிவிடக்கூடாது. அசாதாரணமானவர். தெய்வச்சேக்கிழார் தவிர வேற யாரையும் இவ்வளவு ஒரு தெளிவாக நமக்கு தர முடியாது. ரொம்ப சிறப்பாக இந்த நாயனாருடைய வரலாற்றை நமக்கு ஒரு சிந்தனைக்கு தருகின்றார். ஆகவே அன்பர்களே, ஒரு சாதாரண மனிதன் அந்த நேரத்திலே என்ன செய்திருப்பான் என்பதும், ஒரு நாயனார் அந்த நேரத்திலே என்ன செய்திருப்பார் என்பதும், அந்த ஒரு அடிப்படையிலே இந்த வரலாறை நாம் பார்க்கணும். பூம்புகார் நகரம் சோழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நகரம். அவர்கள் முடிசூட்டிக் கொள்வதற்குரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் இருக்கிற ஊராக விளங்கியிருக்கிறது. அதில் இருக்க சிறப்பு என்ன, தீர்த்த சிறப்பு என்னன்னா, அங்கே காவிரி கடல்ல கலக்குது. இவ்வளோ பெரிய கடல். இந்த காவிரி அங்கே சேர்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்னமாக வரும். விரல் அளவுக்கு தான் இருக்கும்பாங்க சொல்றவங்க. அது அங்கே சேருது, கூடுது. அந்த நீர் கடலோட நீர் அளவுக்கு நாம் ஒப்பிடுகிற பொழுது அந்த நீர் அளவு எவ்வளவு சொல்லுங்க? கடல் அவ்வளோ பெரிய கடல். இந்த காவிரி நீர் அப்படி போய் கூடுது. ஆனால் அந்த இடம் புனிதமாயிடுச்சு. கடலுக்கு வேற எந்த இடமும் புனிதம் இல்லை, அந்த இடம் ரொம்ப புனிதம். காரணம் என்ன? காவிரி நீர் கலக்க இந்த புனிதத்தன்மை வந்தது. அவ்வளவு பெரிய கடலுக்கு புனிதத்தன்மையை அந்த சன்னமான நதி கொடுத்திருந்தா. அப்படிப்பட்ட சிறப்பு அந்த புகார் நகரத்துக்கு. வயல்களுக்கெல்லாம் நீர் வளத்தை அழித்து எல்லாருடைய வயிற்று பசியும் போக்கி கடலுக்கு வருகிற பொழுது சன்னமா சேரும். ஆனா அந்த நீர் கடலை புனிதப்படுது. அது ஒரு பெரிய சிறப்பு தானே. ஏன் இதை இங்க சொல்றாருன்னா, பின்னால ஒரே ஒரு பெண்ணு அவ அந்த காவிரி நதி மாதிரி, அதுக்கு ஒன்றும் புரியாது சிவ தொண்டை பத்தி. ஆனா கடல் போல இருந்த சுற்றம் முழுக்கையும் தூய்மையாக்கிருச்சு. மொத்த அத்தனை பேருக்கும் முக்தி வாங்கி கொடுத்துருச்சு. வணிகர் குலத்திலே குடி முதலாக அந்த முதற்குடியிலே விளங்குகின்றவர் இயற்பகை நாயனார். இயற்பகைன்னா என்ன அர்த்தம்னா, இயல்புக்கு பகை. என்ன இயல்பு? இந்த உலக இயல்புக்கு பகையாக இருக்கு. அப்ப உலகத்துல எது பற்று கொண்டு இருக்கிறார்களோ அதுல பற்றில்லாதல் இருப்பார் அவர். அப்ப உலக இயலுக்கு பகையாக இருக்கிறவரை உலக நீதி நியாயத்தை நெறிய வைத்துக் கொண்டு அளக்கலாமா? உலக இயலுக்கு உட்பட்டவர்களுக்கு உலக ரூல்ஸ் பொருந்தும். உலக இயலுக்கு பகையாக இருக்கிறவருக்கு உலக இயல் எப்படி பொருந்தும்? இயற்பகை நாயனார் செல்வம் கேட்கவே வேணாம். சிவபெருமானுக்கு அடிமைத்திரம். வேதத்தையே சிலம்புலியாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சீரடியார்கள் யார் எனினும் அவர்கள் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே. அதனாலதான் அதை அப்படியே எடுத்து கையாளுறார். இல்லையே எண்ணாத இயற்பகைன்னர்ல அந்த திருத்தொண்ட தொகை மூலத்துல அதை அப்படியே எடுத்துக்கிட்டார். இல்லை எண்ணாதே, கேட்பதன் முன் நினைப்பதன் முன் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பில் நின்றவரா இந்த இயற்பகையார். அப்புறம் தரேன்லாம் கிடையாது. முன்னால கொடுப்பார், முன் தருவார். அந்த முன் கொடுக்கும் இயல்பில் நின்றவர் கங்கையை சிரசிலே சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய உண்மையான அடிமைத்திறம் மனதிலே நிறைந்திருக்கிற காரணத்தினாலே திருநீறு பூசியவர்கள் எல்லாரையும் சிவபெருமானாகவே கருதி அதுல எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லாமல் ஒரு நன்னெறியிலே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியிலே தன்னுடைய இல்லறத்திலே நிகழ்கின்ற
அத்தனை சிறப்புகளும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே வந்த மகிழ்ச்சி. எனவே நமக்கு வந்த பேரு என்னன்னு கேட்டா அடியார்கள் ஏவின செய்கின்ற அந்த பெருமை தான். அதுதான் நமக்கு வந்த பேரு. எனவே நல்லறமாக விளங்குவது, இல்லறத்தினுடைய சிறப்பாக விளங்குவது, அடியார்கள் ஏவினவை எல்லாவற்றையும் அவர்கள் நினைத்த யாவையும் வெற்றிகரமாக முடித்து அவர்களை மகிழ்வூட்டுவதுதான் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கடமையை, அந்த இயல்பை பேணி செய்து வருகின்ற அந்த நாளிலே, வாழ்நாளில் சிவபெருமான் அவர் என்ன பண்ணாரா, அடியார்களுக்கு பெருமையை உலகிற்கு காட்டுவதற்காக வந்துகிற பொழுது ஒரு வேதியர் போல நல்ல திருநீற்றை மேனியில பூசிக்கொண்டார். திருநீர் நிறைய பூசிருந்தார். ஷோக் பேர்வடி அப்படின்னா கொஞ்சம் செண்டு கண்டெல்லாம் பூசிருப்பாரு. கையில மல்லிகைப்பூ சுத்தி இருக்கிறார். அப்படி தூர்த்த வேடம் ஒரு வேதியர் போல அப்படி தோன்ற மாய வண்ணம், இந்த வடிவம் மாய வடிவம் கொண்டு தம் தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான். தம்முடைய தொண்டருடைய பெருமை, ஏற்பகையாருடைய பெருமை இந்த உலகம் அறிவதற்காக வந்தார். அவரை சோதனை செய்யறதுக்காக வரல. அவருக்கு சோதனை செய்யாமையே தெரியும். இப்ப நம்ம பெருமை அவருக்கு தெரியாதா? சோதனை பண்ணணுமா? நம்மள சோதனை பண்ணாமையே நம்ம வண்டவாளெல்லாம் தெரியும். அதனால அவர் நம்மளெல்லாம் சோதனை பண்றாருங்கெல்லாம் கிடையாது. தொண்டருடைய பெருமையை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார். வந்து என்ன பண்ணார், ஏற்பகையாருடைய அந்த தெருவில் வருகிறார். ஏற்பகையார் வீட்டுக்குள்ள நுழைகிறார். சொல்ல உணாத மகிழ்ச்சி ஏற்பகையாருக்கு. நாம தேடி போகல, நம்மை தேடி ஒரு திருநீர் பூசுற அடியார் வந்துட்டார் அப்படின்னுட்டு எக்கச்சக்கமான ஒரு சந்தோஷம். சிந்தையிலே அன்பு மிக அவருக்கு முன்னால் சென்று எதிர் வணங்கி சிவமாகவே அவரை கருதி அவருக்கு அர்ச்சனைகள் எல்லாம் செய்து வழிபாடு செய்து அவரை வணங்கி, முனிவர் பெருமானே, தாங்கள் இங்கு எழுந்தருள்வதற்கு நான் இந்த பிறவியில செய்த தவம் பத்தாது, முன்ன ஏதோ 10 பெரிய தவங்கள் எல்லாம் பண்ணி இருக்கிறேன், அந்த தவங்களினுடைய பயனாக அல்லவா தாங்கள் இன்று எழுந்தருளி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதை பார்க்கும் போதே அவர் என்னதான் வேஷம் போட்டு இருந்தாலும் நாயனாருடைய அந்த திருவள்ளுவர் தோய்வு வந்திருக்கிறவர் மேல அன்பு பெருகுது. அவர் தூர்த்த வேட அந்த அன்பை குறைச்சிருக்கணுமா இல்லையா? குறைக்கலையே. அவருடைய திருமுகம், அவருடைய திருமேனி, அந்த திருநீர் இதெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் மேல சொல்லலாத அன்பு பொங்குது. அப்படின்னு சிவபெருமானே வீட்டுல வந்து எனக்கு ஒன்று குடு ஒண்ணு அப்படின்னு கேட்கணும்னா இது எத்தனை பெரிய தவம் செய்திருக்கணும் நாயனார், எவ்வளவு பெரிய தவம் பண்ணியிருக்க வேண்டும். உன்னைய பிறப்புகளிலே நான் செய்த பெருந்தவத்தினால் அல்லவா நீங்கள் இங்கே எழுந்தருளியது என்றார். பொய் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறவர் வந்து நின்று சொன்னார், சிவபெருமானுடைய அடியார்கள் எதையாவது குறித்து வேண்டிக் கொண்டு உம்மிடம் வந்தால் அதை கொடுக்கின்ற குணமுடையவராமே நீவீர், ஒன்றும் எதிர்மறாது செய்வீராமே, எதிர்த்து ஒன்றும் சொல்லாமல் நாளைக்கு தரேன்லாம் கூட சொல்லாம. நான் இந்த பொய் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கறது இல்லை, உண்மை இன்ஃபர்மேஷன் தான் கேட்டு வந்தேன். யார்கிட்ட கேட்டா உண்மை தெரியும் எங்களுக்கு. அதனால உண்மை கேட்டு சரி அப்ப நமக்கு வேணுங்கிறத இவற்றை கேட்டு பெறலாம் என்று, அதனால உன்கிட்ட ஒன்று கேட்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நான் இங்க வந்தேன். இப்ப நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சாமி ஊர்ல எல்லாம் தப்பா சொல்லியிருக்கிறாங்க. போன மாசம் வரைக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப இந்த மாசத்துல இருந்து வரவெல்லாம் ஒழுங்கா இல்லைன்னு தெரிஞ்சு மாத்தி விட்டேன். அப்படி ஏதாவது சொல்லலாம் இல்லையா? இல்ல சாமி நான் இப்ப கொடுக்கறது இல்லை, எனக்கு சௌரியப்படாது என்றெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க. நம்ம கூட வாய்ப்பு தந்தா மறுக்கிறதுக்கு வாய்ப்பு தந்தா மறுத்துருவோம். வாய்ப்பு தராம மறுக்கிறதுக்கு வாய்ப்பு தராம போட்டு அடிச்சா தான் நம்ம வந்து சமயத்துல எஸ் சொல்லுவோம். இவருக்கு மறுக்கிறதுக்கு வாய்ப்பு தராரு. நான் மேல சொன்ன மாதிரி கேட்டு வந்த செய்திகள் எல்லாம், அந்த செய்திகளுக்கெல்லாம் உடன்பாடாக நீ நினைத்தால் எஸ்ன்னு சொல்லு, நான் கேட்கிறேன் அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலா போட்டார். அவரு ரொம்ப அழகா சொல். இவர் வந்து அதை கூட இதை கூடன்னு கேட்டு இந்த சோழ ராஜ்யத்தை நான் விரும்பி கேட்கிறேன், எனக்கு கொடுன்னு கேட்டா எங்க போவாரு நாயனார்? கொடுக்கணும்னு உண்மைதான் அடியார்களுக்கு. ஆனா அது என்ன கொள்கை? பெருமானே என்னுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு உரிமை உடையன அல்ல, அவையெல்லாம் அடியவர் உடைமைகள், அடியவர்களுக்காக நான் வைத்திருக்கிறேன், பாதுகாக்கிறேனே தவிர அவற்றிற்கு என்னுடைய உரிமை ஏதும் கிடையாது. அவற்றிற்கு உரிமை பாதிக்கிறவர்கள், உரிமை கோருகிறவர்கள் அடியவர்கள், அவர்கள் உடைமைதான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம். இதுக்கு நான் உரிமை கிளைம் பண்ண முடியாது. இங்க நீங்க என்கிட்ட எதையாவது சுட்டி கேட்பீர்களே ஆனால் அது என்னுடையது யாக இருக்குமே, ஆனால் அதை நான் என்னுடைய உடைமை நான் என்னைக்குமே கருதுனதில்லை. அதெல்லாம் அடியவருடைய உடைமை. இதுல டவுட், நீங்க என்ன வேணுமோ கேளுங்க, ஆனா என்கிட்ட இருக்கிறதா பார்த்து கேளுங்க என்று சொல்ல, அவரும் சரி இதான் சாக்குன்னு டக்குன்னு சொல்றாரு. இங்க வந்தது காரணம் என்ன தெரியுமா? உன் மனைவியை கேட்டுக்கிட்டு வந்திருக்கம்பா இங்க. சரி எப்படிப்பட்ட மனைவியா? அவர் இன்னும் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிற மனைவி. அந்த அம்மையாரு இவர் மேல அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்தப்போ ஒரு மகிழ்ச்சி இருந்ததா? சில சமயம் கேட்டப்போ அந்த மகிழ்ச்சி போயிருக்கணும். ஆனா அவர் வந்த பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட
தூய்மையான அன்பை அடியார்களுடைய வைத்திருக்கிற அந்த தொண்டனார் அவரை தொழுது கொண்டே பதில் சொன்னார். அதற்கு இயற்பகையாருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய மென்டாலிட்டி என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நம்முடையது என்று உரிமை கோரக்கூடாது. ஏன்னா பற்றுகள் முழுமையும் இழந்தவர்களுக்குத்தான் அப்படி இருக்கும். எப்ப யார்கிட்ட கேட்கிறாரு, இயற்பகையார்கிட்ட ஏன் கேட்கிறாரு? இயற்பகையாருடைய பற்றின்மை அவருக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியும். பற்றின்மை என்று சொன்னா சில பொருள்ல பற்று, சில பொருள்ல பற்றின்மை. அப்படி அது பற்றின்மை ஆகாது. இன் டோட்டோ முழுமையாக பற்றில்லாத தனம், அதாவது உயிரை அடிமையாக சிவபெருமானிடம் ஒப்படைத்த பிறகு, சிவபெருமான் ஒருவனுக்கு தன்னை அடிமை என்று நினைத்த பிறகு தனக்கு யாரும் அடிமையோ தனக்கு யாரும் உடைமையோ கிடையாது. இப்ப சிவபெருமானுக்கு உயிர்கள் அடிமை, உயிரற்ற பொருள்கள் உடைமை. இப்ப நாயனார் சிவத்தை சார்ந்த நிலையில அவருக்கு எப்படி ஆயிற்று? அவரு உயிரற்ற பொருள்கள் உடைமை என்று சொல்லக்கூடிய அத்தனையும் இழந்தார். இப்ப உயிருள்ள பொருளாக இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், இவர்களெல்லாம் அடிமைகள். அடிமைகள் என்று சொன்னால் ஏதோ அடிமை, மனைவி அடிமைன்னு சொல்றமணி என் மேல கோவப்பட்ட கூடாது. நான் அந்த காலத்து நிலை பற்றி சொல்லுகிறேன். அடிமை என்று தன்னை நம்பி இருத்த, தான் அந்த சிறப்பை அந்த வழங்குதல். மனைவி என்று சொல்லுகிறவர் யார் என்றால் இருவருமாக சேர்ந்து நின்று அந்த பணியை செய்தல். அப்ப இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு போலீஸ்காரரு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேலதிகாரிக்கு அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் தப்பாவே சொன்னாலும் இவர் அதை செய்யணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். ராணுவ மேலதிகாரிக்கு கீழே இருக்க ராணுவ வீரர்கள் எப்படி இருப்பாங்க? தே மஸ்ட் பிஹேவ் லைக் எ ஸ்லேவ். இப்போ ராணுவ தளபதி ஒன்று சொல்றாரு, ராணுவ வீரர் ஒருத்தட்ட சொல்றாரு இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற. அப்போ அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அங்க டிசிப்ளின் நிற்காது. வாழ்க்கையில கூட டிசிப்ளின் எப்படி நம்மளை சப்ஜெக்ட் பண்ணிக்கணும். இப்ப இறைவன்ட்ட கூட நம்மளை அடிமையா சப்ஜெக்ட், அதுபோல கணவன்கிட்ட மனைவி தன்னை அடிமையாக சப்மிட் பண்ணிக்கிறது. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இவருக்கு மனைவிங்கிற அடிமையே கிடையாது, உடைமை பொருள்கள் என்கிற உடைமையும் கிடையாது, இவருக்கு எதுவுமே கிடையாது. இவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். இவருக்கு அடிமையும் கிடையாது, உடைமையும் கிடையாது. இந்த கான்செப்ட் நல்லா உணர்ந்துக்கணும். நமக்கு நிறைய அடிமைங்க, நிறைய உடைமை. நீங்க எப்படி உரிமையா பேசுவீங்க, நீங்க பாருங்க, நம்ம அந்த அடிமை திறத்தை எப்படி கையாளுறோம். சில சமயம் வயசான ஒரு தாயாரோ அல்லது ஒரு மாமியாரோ வீட்டில் இருந்துருவாங்க. அப்ப அந்த வீட்டில் நீங்க அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா சில வீடுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை எப்படி நடத்துவார்கள், அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர், ஒரு நடவடிக்கை, நடத்தை. நாயனார் பொறுத்த வரைக்கும் தனக்கு யாரும் அடிமை இல்லை, தனக்கு எதுவும் உடைமை. அப்ப அடிமை இல்லை என்று சொல்லுகிற பொழுது தானே சிவனுக்கு அடிமை. அப்ப தாங்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி அவர் ட்ரீட் பண்ணார்னா, எல்லா அடியார்களுடைய உடைமைகளையும் அடியார்களுடையவற்றையும் நாம் இங்க வச்சிருக்கிறோம். அடியார்கள் கேட்கிறப்ப கொடுத்துடணும். அந்த மென்டாலிட்டியில இருந்தார். அதைத்தான் நம்ம உணரணும். அந்த காலகட்டம், அந்த அடியாருடைய மனநிலை இது பொது அறமாக பேசவில்லை. பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் அடியாருடைய வாழ்வில் வருகின்ற அறங்கள் எல்லாமே பொது அறமாக கருதிவிடக்கூடாது. அது சிறப்பு அறம். அந்த அடியாருக்கு அது சிறப்பு அறம். யார்கிட்ட எதை கேட்கணும் சிவபெருமானுக்கு தெரியும், யார் எதற்கு உரியவர்கள் தகுதி உடையவர்கள் என்றும் தெரியும். எந்த உயிரும் நமக்கு சொந்தமே கிடையாது, எந்த பொருளுமே சொந்தம் கிடையாது. ஆக நாயனாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடைமை பொருளும் கிடையாது, அடிமையும் கிடையாது. எல்லாமே சிவபெருமானுடைய ப்ராப்பர்ட்டிஸ், சிவபெருமான் அடியாருடைய ப்ராப்பர்ட்டிஸ். கேட்டா கொடுத்துருவோம். அந்த காலகட்டத்தில் மனைவியை அடிமையாக வைத்திருந்த அந்த காலகட்டத்திலே நாயனார் மனைவியை அடிமை என்று கருதவில்லை. வந்திருக்கிறவர் உன்னுடைய மனைவியை கொடு என்று கேட்கிறார். வந்திருக்கிறவர் இவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டா, சிவனடியாராக பார்க்கிறார், சிவமாகவே பார்க்கிறார். அப்ப அவருடைய பார்வை திறத்தில் பார்க்கிற பொழுது அவர் எங்கிருந்து பார்க்கிறாருங்கிறத பொறுத்து அவருக்கு காட்சி தெரிகிறது. இப்ப நம்ம பார்வைக்கு அந்த காட்சி தெரியாது. அவருடைய பொறுத்த வரைக்கும் தாங்கிட்டே இருக்கிற பொருள் அடியாருக்கு சொந்தம். அடியார் கேட்கிறார், உன்னுடைய மனைவியை தாய் என்று கேட்கிறார். மாட்டேன் என்று ஒரு சாதாரணமானவன் கேட்டிருந்தா சொல்லியிருப்பார். யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா அது சொல்லியிருப்பார். அவர் ஒரு போர் வீரரும் கூட, போர் செய்ய தெரிந்தவர். ஆனால் ஒரு சிவனடியார் அந்த கேட்கிற பொழுது அவருடைய உண்மை திறத்தை புரிந்து கொண்டு, ஏதோ தூத்து வடம் போட்டிருந்தாலும் அவருக்கு உண்மை திறம் புரிந்து, நல்ல வேளை நீங்க கேட்ட உடைமை பொருள், அந்த உரிமை பொருள் என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது தான், நல்ல வேளை இருக்கிறத கேட்டாரேன்னு மகிழ்ந்தாராம். இல்லாததை கேட்டிருந்தா என்ன ஆகும், தாங்கள் செய்த எனக்கு பாக்கியம் இது என்று சொல்லி வேகமாக சென்று தம்முடைய விதிப்படி மணந்த குலம் அனந்தையே என்று கூப்பிடுகிறார். அந்த அம்மா கற்பிலே வழுவாமல் நிற்கின்ற மேம்பட்ட நிலையிலே வாழ்கின்ற ஒரு தவம் அங்கை. தான் செய்கின்ற அந்த பணியிலே, இந்த தொண்டிலே, அடிமை திறத்திலே ஆதாரமாக விளங்குகின்றவர். இன்றைக்கு
தன்னுடைய அந்த அடிமைத்திறமும் தன்னுடைய வந்து கேட்பவருக்கு இல்லை என்னாது வழங்குகின்ற தன்னுடைய இயல்புக்கு மிகச்சிறந்த பொருளையும் உயர்வையும் தரப்போகின்றவர் அவர். இந்த அம்மையார் மறுத்திருந்தா இவருடைய அந்த கோரிக்கை அடிபட்டு போயிருக்கும். இவருடைய அந்த இல்லையே எண்ணாமல் வழங்குகிற அந்த கொள்கை மிகச் சிறப்பாக மேம்படுமாறு செய்தார்கள் அந்த அம்மையார் இல்லையா. சொல்ல ஆரம்பித்தாராம். என்ன சொல்லுகிறார் பாருங்க. இன்று இன்னைய தேதியிலே உன்னை இம்மைத்தவர்க்கு உண்மையான தவசீலராக விளங்கக்கூடிய இந்த முனிவருக்கு நான் உன்னை தந்துவிட்டேன். என்ன அம்மையார் கலங்கி போனார்கள் முதல்ல. பிறகு மனம் தெளிந்த பின்னால் நாயனார் ஒன்று செய்கிறார் என்றால் அதிலே நன்மை இருக்கும் என்று கருதினார்கள். அவர் அடியார்களுக்கு வழங்குகிற திறம் அவர்கள் அறிவார்கள். யார் எது கேட்டாலும் சிவனடியார்களுக்கு இல்லையே என்னாது வழங்கக்கூடிய சீலம் உணர்ந்தவர்கள். தம்முடைய கணவன் மிகச்சிறந்த தொண்டர் மட்டுமல்லாமல் சிவன் நெறியிலே தோய்ந்தவர் என்று அவர்களுக்கு தெரியும். தன்னை காக்கக்கூடிய வீரமுடையவர் அவர். பகைவரிடமிருந்தோ மற்றவரிடமிருந்தோ மற்றாரிடமிருந்தோ தன்னை காத்து இல்வாழ்வை சிறப்பாக நடத்தக்கூடிய வல்லமை உடைய எம் கணவர் இன்று இந்த சிவனடியாருக்கு தன்னை தருகிறேன் என்று ஒப்புக்கொள்வது, அடியார்களுக்கு தருவேன் என்று சொல்ல, அது அவருடைய கொடைத்திறத்தினுடைய உச்சம். அதுவும் அல்லாமல் அந்த அம்மையார் அந்த கற்பின் திறம் பாருங்க. நம்முடைய கற்புக்கு நிச்சயமாக களங்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் கடிதம் உணர்ந்தார்கள், சிறப்பாக உணர்ந்தார்கள். கலங்குனாங்க, ஆனா மனம் தெளிஞ்சது. ஏன்? ஈஸ்வரனுடைய திருவருள் தெளிவடைச்சது. எப்பொழுது ஈசனையே பெருமானே இது என்ன இப்படி ஒரு நிலையா இது என்று கலங்கினார்கள். பெருமான் உள்ளத்திலே இருந்து கலங்காதே, யாம் இருக்கிறோம், கலங்க வேண்டாம் என்று அந்த உறுதிப்பாடை தந்தவுடனே தெளிவு வந்துருச்சு. கலங்கினது, ஐயோ என்ன இப்படி நிகழப்போகிறதே, உலகத்தவர் கருத்துக்கு இது மாறானது. ஆனாலும் கூட மனம் தெளிந்தார்கள். தன்னுடைய கணவனார் இப்பொழுது செய்திருக்கிற இந்த செயல் நாம் ஐயமுறுவதற்கு ஏதும் அதிலே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த அம்மையார் சொல்ல ஆரம்பித்தாராம். என்ன சொல்லுகிறார் பாருங்க. எம்மை பயன்படுத்தி உமக்கு இந்த சிவத்தொண்டு சிறக்குமானால் அதை விட எனக்கு என்ன பெரிய பயன்? ஒரு செடியிலே இருக்கக்கூடிய மலர் எண்ணுமாம், நம்ம இந்த சிவ பூஜைக்கு இதை பயன்படுத்தினால் நம்முடைய பிறவி உயுமே என்று அந்த செடி எண்ணுமாம். நம்முடைய மலர்களெல்லாம் சிவபூஜைக்கு சென்றால் நம்முடைய பிறப்பு உய்வு பெறுமே என்று எண்ணுமாம். அதுபோல இந்த அம்மையாரும் இவருடைய உயர்ந்த குணத்திற்கு, உயர்ந்த கொடைத்திறத்திற்கு, அடியார்களுக்கு இவர் செய்யும் தொண்டிற்கு நான் பயன்பட்டேனே, இவருடைய கொள்கை சிறக்க பயன்பட்டேனே. உடம்புக்கு நீங்கள் நாதன் இல்லை, உயிருக்குத்தான் நாதன். எனவே உடம்பளவிலே கணவனும் மனைவியுமாக இருப்பது தாண்டி போய் உயிரளவிலே கணவனும் மனைவியுமாக ஒன்றுக்கொன்று பற்றி நிற்கின்ற அந்த நிலையில இந்த உடம்பும் கூட அந்த உயிருக்காக விட்டு தரலாம், அதனை நாம் இழக்கலாம் என்று அந்த உயிர் எண்ணுகிறது. எனக்கு நான் உடம்பளவில் உண்மை கணவனாக எண்ணவில்லை, என்னுடைய உயிருக்கு கணவனாக எண்ணுகிறேன், நாதனாக நினைக்கிறேன். எனக்கு வேற உரிமை கிடையாது. இந்த பிறவியினுடைய நோக்கம் என் உயிருக்கு ஒரு நாதனாக தாங்கள் வந்தீர்கள், தாங்கள் இட்ட கட்டளையை செய்வதுதான் என்னுடைய உரிமை, இதை தவிர வேறு எனக்கு என்ன இருக்கிறது என்று பெருமையுடைய கணவரை வணங்க அம்மையாரே அவர் வணங்குறாராம். ஏன்? இனிமே வந்திருக்கிறவருக்கு உரிமையான ஒரு பொருள் நம்மை வணங்குகிறாரே என்று சொல்லி அவரு எதிர் வணங்கினாராம். அம்மையார் சென்று அவருடைய திருவடிகளை பணிகிறார். திருவடியை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. திகைத்து நின்றனர். வந்திருக்கிறது முனிவர் அல்ல, சிவம் என்று கண்டுபிடிச்சிட்டார். சேவடியை பார்த்த உடனே, ஆஹா, இது தெய்வத்தினுடைய அடி. இந்த அடியை நாம் காண்பதற்கு எத்தனையோ காலமெல்லாம் திருமாலும் நான்முகனும் முயன்று இருக்கிறார்கள். இந்த சேவடியை, இந்த அடியை நான் காண்பதற்கு எத்தனை ஒரு சிறப்பு எனக்கு வந்து சேர்ந்தது. இந்த தெய்வத்தினுடைய அடியை காண்பதற்கு என்ன பேரு செய்தேன்? இது சாதாரண மானுடர் சேவடி அல்ல, இது சிவத்தினுடைய சேவடி என்று கற்பில் மேம்பட்ட அந்த பெண்மணிக்கு தெரிந்தது. கற்பிலே மேம்பட்ட அந்த நிலையிலே கணவனுக்காக இதை செய்கின்றோம் என்று உள்ள ஊக்கத்தோடு கணவனை கணவன் என்று பாராமல் ஒரு சிவனடியார், அந்த சிவனடியாருடைய தொண்டுக்கு, கொடைக்கு, கொள்கைக்கு நாம உதவினோம் என்கிற பெரு நிறைவோடு வந்ததுனால அந்த அம்மையாருடைய கண்கள்ல சிவபெருமானுடைய அந்த திருவடிகளை தெரிஞ்சிச்சு. ஏன்னா எப்பவுமே கணவனோட பெருமை மனைவிக்கு, கணவனுக்கு ஒரு இகழ்வு வந்தா மனைவிக்கு இகழ்வு. இப்ப கணவனோட பெருமை மனைவிக்கே வந்தது. கணவனுடைய இகழ்வு எங்க பாருங்க, கணவர் சிவபெருமானுடைய திருவடியை காண்றேன்னு போயிட்டு பார்க்கவே முடியும். சிவபெருமானுடைய திருவடியை காணுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சிவபெருமான் திருவடியை பார்க்கல, தோல்வி விட்டுறார். அந்த தோல்வி திருமாலுக்கு மட்டுமா? திருமாலினுடைய மனைவியார் கூட அந்த திருமகளுக்கு என்ன வீட்டுக்காரர் போனார் பார்க்க முடியலையாம் அப்படின்னாங்க. அப்படி
திரு என்று சொல்லக்கூடிய திருமகளுக்கும் தெரியாத அந்த சேராத பெருமை இங்கே நம் அம்மையாருக்கு வந்ததா? ஏன் திருமால் காணாத திருவடியை இந்த அம்மையார் கண்டார்கள், இந்த சேவடியை கண்டுவிட்டார்கள். அதனால இவர்கள் திருமகளை காட்டிலும் பெரியவராகிவிட்டார்கள். மனைவியை கொடுத்துட்டு அந்த அம்மையார் அங்க போய் நின்றுட்டாங்க அந்த சைடு, இவர் இந்த பக்கம் நிற்கிறார். மனமகிழ்ந்து, ஏன்னா மனைவி மறுத்துருவாங்களோ, தவறா நினைச்சிருவாங்களோன்னு இவர் சீலர், நம்முடைய கொள்கை அடிபட்டு போமோன்னு நினைச்சார். இப்ப அது மனமகிழ்ந்து பேருவகையில் மலர்ந்தே அந்த ஏற்பகையார் அவர்கிட்ட போய் கேட்டாரா, சாமி நான் இனிமே என்ன செய்ய வேண்டிய பணி ஏதாவது இருக்கிறதா சாமி என்று கேட்டாராம். அதுக்கு அவரை நோக்கி, உங்க ஊர்ல உன் மனைவியை நான் கேட்டு வாங்கினேன், செய்தி பரவுச்சுன்னா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அதனால உன்னுடைய சுற்றத்தார், உன் மனைவி சுற்றத்தார் எல்லாரும் எனக்கு ஊர் விளைவிப்பதற்கு முன்பாக நீ இந்த ஊரை கடந்து வெளியில போறதுக்கு நீ துணை செய்ய வேண்டும், நீ கூடவே வரணும், நீ பெரிய போர் வீரன் வல்லவன்னு தெரியும், வர வேண்டும் என்றார். ஆகா சாமி, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அதை செய்திருக்கணும், ஆனா நீங்க கேட்டு செய்ய வேண்டிய தப்பு செஞ்சுவிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு உள்ள போய் போர் உடைகளை எல்லாம் பூண்டு கொண்டார், கையிலே வாளை எடுத்து கொண்டார். வாங்க போலான்னு கூப்பிட்டார். முன்னால அந்த முனிவர் போற நடுவில் இந்த அம்மையார், பின்னாலே ஒரு பாதுகாப்பா போகிறார். என்னோட போகின்ற போது எல்லாரும் டேய் என்ன அயோக்கியத்தனம் பண்ற, நீ என்ன பண்ற, இப்படி செய்யலாமா, நீ நம்முடைய குலத்துக்கே இழுக்கல்லவா என்று நாயனாருடைய சுற்றம், அம்மையாருடைய சுற்றம் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரே கூட்டம் கூடிடுச்சு. ஆளுக்காலு கையில கத்தி, பெரிய அருவா, ஈட்டி, வேலு, பில்லு. நம்மால் பயந்து என்று அஞ்சினான் போல் மாதினை பார்க்க நம்ம நல்ல நடிப்பு. கடைசியில பாருங்க, நீங்க கொண்டு போய் விட்டுட்டு நான் தான் சிவபெருமான் சொல்ல போறீங்க. அஞ்ச வேண்டா, இயற்பகை வெல்லும், அவர் தான் சாமி ஜெயிப்பாரு. மனைவி இப்படி சொல்ல இயற்பெயர் சொன்னாரு, நான் இருக்கும்போது ஏன் சாமி பாப்பீங்க, நீங்க கவலைப்படாதீங்க சாமி, அவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்றேன்னு பூந்துக்கிட்டு எல்லாரையும் அவங்கவுங்க தாக்குறாங்க. ஒருத்தரா இருந்து அத்தனை பேரையும் தாக்குகிறார். சிவனுடைய வெற்றிக்காரர்களை பொழிந்த அந்த வீரரானவர் எய்த்து சண்டையிடுறதுக்கு ஒருத்தரும் இல்லாம பூந்து விளையாடுறார். அத்தனை பேரும் விழுந்து இறந்தார்கள். எல்லாரும் எந்தவனும் இப்ப சொல்லுகிறார், சாமி இந்த காட்டை கடந்து உங்களை கொண்டு போய் விடுகிறேன், சாய்க்காடு வரைக்கும் நான் கூட வரேன் வாங்க என்று கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த எல்லை விட்டது. அந்த எல்லை வந்த உடனேயே, அப்பா நீ திரும்பி போ, இனிமே நான் பாத்துக்கிறேன், இனிமே நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது, இந்த ஊர்ல தான் உங்க ஆளுங்க பண்ண, அதை நீ பதிவு பண்ணி கொடுத்துட்ட, நீ போயிட்டு வைப்பா அப்படின்னாராம். கொடுக்கணும்னு சொன்னதிலேயும் கொடுத்ததிலேயும் கொஞ்சம் கூட வருத்தமே படாமல் உள்ளம் முழுவதும் உண்மையாக கொடுத்ததற்கு மகிழ்ந்து கொண்டு போகிறார். கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு சில பேர் கொடுத்ததுக்காக வருந்திக்கிட்டே இருப்போம். 10,000 ரூபா கொடுங்க சார், கொஞ்சம் அன்னதானம் பண்ணணும். அப்படியா, 5,000 வாங்கிக்கங்களேன். இல்லை சார் 10,000 ரூபா கொடுங்க சார். சரி இந்த 10,000 கொடுத்துட்டு போற வழியெல்லாம் நொந்துக்கிட்டே போவோம். 5,000 கொடுத்துருக்கலாமோ, 10,000 கொடுத்து விட்டானே, 10,000 இப்படியே நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லையா, சிவனடியாருக்கு தந்தோம், இந்த உடம்பு இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் சிவத்திடம் ஒப்படைக்க வேண்டும். என்னை விட என் மனைவி மிக உயர்ந்தவளாகி போய்விட்டார். வந்திருக்கிறவர் என்ன கேட்டிருக்கலாம், அடிமையாவான்னு. ஆனா என் மனைவி அல்லவா கேட்டாரு. அவ என்னை விட எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில அவள் ஒரு சிவனடியாருக்கு அடிமையாக போய்விட்டாள். இனி அவளுக்கு பிறப்பு கிடையாது. எங்கூட இருந்திருந்தா கூட அவளுக்கு இந்த மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருக்காது. அவளை வேண்டும் என்று கேட்டவர் பெரியவர், என்ன வேணும்னு கேட்கலையே, நான் இன்னும் அந்த தகுதி பெறவில்லை. ஆகையினாலே அவளுக்காவது அந்த பேரு கிடைத்தது. என்னை நம்பி வந்தவள் இனி பிறப்பு நீங்கி உயிருக்கு நலம் பெறும் பொருட்டு போகின்றாள். அப்படிதான் பார்க்கிறார். அந்த உயிரானது சிவனடியாரிடம் தஞ்சம் பூந்து விட்டது, அது கேட்டு வாங்கிவிட்டு போனார். ஆகையினால் அது உயிர் பெற்றுவிடும் என்கிற அந்த நோக்கத்தில் தான் பார்க்கிறார். நம்மை போல உலகத்தவர்கள் போல உடல் பற்றி பார்க்கவில்லை, உயிர் பற்றி பார்க்கிறார். நாம எல்லாத்தையும் உடல் பற்றி பார்ப்பதுதான் நமக்கு. அந்த நாயனார் கேட்டது கூட உடல் பற்றி என்று நாம் கருதக்கூடாது, உயிர் பற்றி கேட்டதுதான். எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், மனைவி அனுப்பு என்றுதான் கேட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஒரு நிலையிலேயே அதனை உடல் பற்றி கொள்ளாமல் உயிர் பற்றி கொள்ளுகின்ற அந்த தன்மைதான் உயர்ந்த நிலை. ஒருவர் நிற்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் உடல் பற்றி நாம் பார்க்காமல் அவர் உயிர் பற்றி நாம் பார்க்க வேண்டும். உயிரை நோக்க வேண்டும். நம்ம உயிரை நோக்கிறது இல்லை, நம்ம உடம்பைத்தான் நோக்குகிறோம். உடம்பை நோக்குவதனாலேயே நமக்கு உயர்வு தாழ்வு வருகிறது. எப்பொழுது உயிரை நோக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த சமன்பாடு தெரியும். நாயனார் உயிரை நோக்குகின்றவராக விளங்கினார். ஆகையினால் தன்னை விட பேறு பெற்றது இந்த உயிர் என்று கருதி அந்த உயிருக்கு உயிர் தர வேண்டும் என்கிற அந்த நிலையிலே அது இனி பிறப்பிற்கு வாராது, அது சிவலோகம் சென்று சேரும் என்று உயிருக்கு நன்மை செய்யும் பொருட்டாக அதனை செய்தார். ஆகையினால அவருடைய உண்மையான மகிழ்ச்சி அந்த பொய்மை இல்லாத உள்ளத்திலே என்றைக்கும் அந்த இருள் இருக்க, வஞ்சகம் இருக்க வாய்ப்பில்லை.
அவர்கள் உள்ளத்திலே என்ன எண்ணினார்களோ அது உண்மையாக போகும். போன்னு சொன்ன திரும்பி கூட பார்க்கலையா, போனாங்களா இருக்காங்களா, இல்ல மனைவிட்ட பார்த்துட்டு அப்படிலாம் கூட இல்லை, எந்த இதுவும் இல்லை. போனாரு, சரிங்க சாமி அப்படின்னு திரும்பிட்டார். இவருக்கு அவர் முகத்தை திரும்ப ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. யாருக்கு? சிவபெருமானுக்கு. அந்த உயர்ந்த அந்த முகத்தை, அந்த பொய்மையில்லாத அந்த நிலையை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை அந்த அடியார் இன்னொரு தடவை பார்க்கணும், சாமியத்தான் இன்னொரு தடவை பார்க்கணும், இன்னொரு தடவை பார்க்கணும்னு நினைப்போம். ஆனா அவருக்கு திரும்பி வான்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும் இல்லையா? அதனால திரும்பவும் கூப்பிட ஆரம்பிச்சார். ஏன் அப்படின்னாரு, அது அவனை பார்க்கறதுக்கு காரணம் நானாவது அவன் முகத்தை பார்க்கிறேன் அப்படின்ட்டு திரும்பவும் கூப்பிட ஆரம்பிச்சார். எப்படி கூப்பிட்டாராம்? வாப்பா உன்னை பார்க்கணும், என்னவோ மனசு அறுப்பா செய்வா. இத ஒரு சிவனடியாருன்ற பொழுது எத்தனை மனசுல உயர்ந்த அன்பு இருந்தாலும் மனைவி என்று கேட்கிற பொழுது அந்த உரிமை பற்றி வருகின்ற அந்த எண்ணம், நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கிறீங்க. அப்ப சிவன்கிட்ட எல்லாவற்றையும் பற்றுகளையும் இழந்தேன் என்று வாய் நிறைய சொன்னாலும் கூட உயிரளவிலே அறிவளவிலே எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றாய். இந்த தீரன் அல்லவா நீ, உன் முகத்தை பார்க்க வேண்டும் ஐயா என்றான். மறைகளெல்லாம் மயக்கமடைந்து இது இல்லை இது இல்லை என்று சொல்லி காணாத அந்த பெருமானை, மாலும் அயனும் தேட நின்ற அந்த பெருமானை இவர் தன்னுள் ஆட்கொண்ட காரணத்தினாலே அபயம் கேட்க வைத்தார். அப்போ வந்துதே நாயனாருக்கு இந்த முனிவருடைய அபய குரல் கேட்டவுடனே, சாமி என்ன உங்களுக்கு இன்னும் யாராவது குழச்சிக்கிச்சு வந்து உங்களுக்கு ஊறு பண்றானா, போனவருக்கு நடுவில் எதுவும் தொந்தரவு இருக்கக்கூடாதே என்று கருதுக, இன்னும் இருந்தா என் வாழ்க்கை இரையாகிறதுக்காக இன்னும் தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் சாமி உங்களுக்கு என்ன பண்ண? ஓடி வருகிறார் அங்கிருந்து. அவ்வளவுதான். அவர் வந்தவுடனே அவருடைய திருமுகத்தை ஒரு தடவை பார்த்தார், மறைஞ்சார். ரிஷபாரூடராக காட்சி கொடுக்கிறார். அந்த ரிஷபம் வந்து வெள்ளி வளையேன்னு மலை போல இருக்கு, அதுல ஒரு பொன் குன்று போல இருக்கிறாரா பவளக்கொடியோட. தன்னுடைய இத்தனை பக்திக்கும் அடிமைத்திறத்திற்கும் விடை மேலே கண்டார். அதுதானே அம்மையப்பரை தரிசனம் பண்ணணும், அதுதானே விடை. வேற என்ன விடை நமக்கு? வாழ்க்கையிலே எது விடை? விடை அந்த விடை மேல் வருகிறவனை காண்பது தானே விடை. அதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிடும். அப்பா என்ன அன்பு பாவம், அன்பு இப்படி கூட்ட அன்பு விட்டாப்பா, இப்படிப்பட்ட அன்பு கூட இந்த உலகத்துல உண்டா? எத்தனை அன்பு, எத்தனை அன்பு, அளத்திற்கரிய அன்பா இருக்க இது என்று அவர் மனைவியை காக்க முடியாமல் தந்தாரோ என்று எண்ணிவிடக் கூடாதுன்னு அத்தனை பேரையும் வெல்லுகிற தீரம் இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறார். தன் மனைவி எத்தனை பேரு, எத்தனை உறவினர்கள், அத்தனை பேரையும் வென்றார்னா அப்ப அந்த வீரம் உண்டு. அவருக்கு எந்த விதமான இழுக்கும் இல்லை. ஆனால் சிவனடியார் என்றால் குழைந்து விடுவார். ஆனா அந்த வீரம் அந்த சிவ பக்தியிலே சிவப்பட்டிலே மடங்கி போகுது. எய்த்து வந்தவனை எய்த்து சண்டை போடல, மடங்கிட்டார். ஏன்? அந்த சிவனடியாருக்கு அடிமை என்கிற அந்த தரத்தினால், அந்த திறம் தான் அடிமை திறம். அந்த அடிமை திறத்தினுடைய உச்சம்தான் இது. பார்க்கிறார், தொழுது வீழ்ந்தார். இப்படி பெருமான் நமக்கு அருளவா வந்தார். தன்னுடைய மனைவி மட்டும் அங்க நிக்கிறத பார்க்கிறார். வானவெளியிலே அற்புதமாக ரிஷபாரூடராக பெருமான் தன்னுடைய அருள் துணையோடு நின்று காட்சினார். யாருக்கு கிடைக்கும் இது? எத்தனையோ தவங்கள் செய்கிறார்கள், காட்டிலே போய் தவம் செய்கின்றார்கள், குகையிலே இருந்து தவம் செய்கிறார்கள், நீரை மட்டுமே அருந்துகிறார்கள், இலைச்சருகுகளை உண்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிட்டாத அந்த காட்சி அடிமைத்திறத்திலே வெளிப்படுகிறது அல்லவா? நிற்க முடியல அவரால். கண்கள்ல அருவியா பாய். சாமி தாங்களா வந்து நான் எப்படி நடந்துகிட்டேன்னு தெரியலையே, என் இல்லத்திற்கு தாங்கள் எழுந்தருளி வந்து என்னையும் என் மனைவியையும் பொருட்டாக மதித்து உமக்கு அடிமைகள் தானங்க ஐயா நாங்க என்று பெருமானே எனக்கு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. தங்களுடைய கருணையை நான் எப்படி சொல்றது? எனக்காக தந்த இந்த திருவருள் காட்சியை நான் போற்றி நிற்கிறேன் சுவாமி. வலிய வந்தீரு, நான் என் வேலைப்பதை பார்த்துட்டு இருந்தேன், தாங்களாத்தான் வந்தீங்க. என்னுடைய தொண்டு உமக்கு வழித்தொண்டாக தேவைப்பட்டு அதனை கொண்டாய். இனிமே இதற்கு ஈடான இன்பம் கிடையாது சாமி. எத்தனையோ இன்பம் இல்லை, எல்லையில்லாத இன்பம் உள்ள எனக்கு அருள் செய்தீரே. எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டு இருக்கிற உலகம் இது. நமக்கு அது வேண்டும், இது வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பல்வேறு பற்றுகளோடு இருக்கக்கூடிய உயிர்கள் நிறைந்த இந்த உலகிலே இப்படி எல்லாவற்றையும் விட்டு என்னை மட்டுமே பற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அடிமைத்திறம் மனைவியை கொடுத்துட்டான்னு பழுது சொல்லலாமா இந்த உலகம்? ஆனா சிவபெருமானே சொல்லியிருக்கு. சிவபெருமானே சொல்லிட்டார், பழுது சிறிது கூட இல்லாதவன் மனைவியை வந்து கேட்ட சிவனடியாருக்கு தந்து விட்டான் இவன் என்று யாராவது பழுது சொல்ல முடியுமா? உன்னுடைய அடிமைத்திறம் புரியாதவர்கள் அவர்கள். சாமி சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்துருங்க. நீங்க உனக்கு இந்த கொள்கை, இந்த சிறப்பு வருவதற்காக அந்த திறம் செய்து காட்டிய பெண் அவள், அவளுக்கும் உனக்கும் சிவலோகத்துல வாங்க என்று அழைத்து போனாராம் சிவபெருமான்.
அதனால ரொம்ப இந்த வரலாற்றினுடைய உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதன் உட்கடக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு இப்படிப்பட்ட நாயன்மார்கள் இந்த பற்றுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிவபெருமான் மேலே போட்டு அவருடைய திருவடியிலே அடிமையாக வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்று சொல்லி ஏற்பகை நாயனாருடைய திருவடிக்கு வாழ்க வாழ்க போற்றி போற்றி என்று சொல்லி ஏற்பகை நாயனாருடைய குருவர்களும் பெருமானுடைய திருவருளும் நமக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வரலாற்றை நிறைவு செய்வதிலே பெருமை கொள்கின்றேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.